அனுதினமும் கிருபையில் இன்று நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமொழிகள் 15:6. அன்று பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று கூறினார். ஏன், லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்திலே லாசருவுக்கு வீடு கூட இல்லை. அப்படியானால் நீதிமொழிகள் 15:6 கூறுகின்ற நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று நமக்கு கூறுகின்ற செய்தி என்ன என்பதை அறிவதற்கு வசனங்கள் 2, 5, 7 ஆகியவைகளை நாம் கவனிக்கும் பொழுது, ஞானி மூடன், விவேகி மூடன், ஞானியின் உதடுகள், மூடரின் இதயமோ என்று 2 வகையான மனிதர்களை நீதிமொழிகள் நமக்கு அறியத் தருகிறது. இந்த வரிசையில்தான் நம்முடைய தியானத்திற்கான வசனம் 6 நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்றும் துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு என்று கூறுகிறது. இன்னொரு வகையிலே ட்ரெஷர் வேர்சஸ் ட்ரபிள், நீதிமான் வேர்சஸ் துன்மார்க்கன். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறபடியினால், தேவனுக்கு பிரியமாய் அவர்கள் வாழ்வதினால், தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தையும் தாளந்துகளையும் திறமைகளையும் கவனமாய் பயன்படுத்தி அனாவசியமான தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து துன்மார்க்கமான காரியங்களுக்கு தங்களுடைய பணத்தை செலவிடாமல் இருக்கும் பொழுது இயல்பாகவே அவருடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் வந்து சேரும். ஆனால் துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு என்று சொல்வது எதை சொல்லுகிறது? தேவனுக்கு பிரியமில்லாத நிலையிலே பலர் பணத்தையும் பொருளையும் சொத்துக்களையும் சேகரித்தாலும், ஆரம்பத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அது தந்தாலும் முடிவிலே அது துன்பத்தையே தரும் என்பதையே தேவன் இந்த நீதிமொழிகள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஐஸ்வர்யவான் லாசரு. லாசரு பரம ஏழைதான். ஆனால் அவன் தேவனிடத்திலே ஐஸ்வர்யத்தை பெற்றவனாயிருந்தான். ஐஸ்வர்யவானோ இந்த பூமியிலே ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தான், சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஆனால் தேவனிடத்திலோ தரித்திரராக இருந்தான். இந்த வரிசையில் அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் இயேசுவின் தாயாகிய மரியாளையும் கூட நாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 3:6 பேதுரு தன்னுடைய பொருளாதாரத்தை குறித்து கூறும்பொழுது என்ன சொல்லுகிறார்? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடவென்று சொல்லி, தனக்கு முன்பாக எதையாயிலும் கிடைக்கும் என்று பிச்சை எடுக்கின்ற ஒருவருக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதத்தையே பேதுரு கொடுத்தது என்ன? பேதுருவிடத்திலே உலகப் பிரகாரமான வெள்ளியும் பொன்னும் இல்லை என்றாலும் உலகம் மதிப்பிட முடியாத நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடையவனாய் பேதுரு இருந்தார் என்று நாம் அறிவதின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களை நாம் இரு வகைப்படுத்தலாம். முதல் வகை, தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு தேவன் கொடுத்துக்கிற தாளந்து, திறமைகள், நேரம், சூழ்நிலைகளை இவைகளெல்லாம் சரியாய் பயன்படுத்தி அதன் மூலமாக பொக்கிஷத்தை சேகரிப்பது. இரண்டாவது வகை தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் நீதிமான்களாய் இருப்பது நிமித்தம் குறுக்கு வழியில் பணத்தை சேகரிக்காமல், தங்களுக்கு தாங்களே சுயமாக வாழாதது நிமித்தம் பல உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நியாயமான காரணத்தினால் பலவீனத்து நிமித்தம் அவர்கள் பொக்கிஷமற்றவர்களாக காணப்படலாம். ஆனால் உலகத்தின் பார்வையிலே பொக்கிஷம் என்பது தேவனுடைய பார்வையிலே பொக்கிஷம் அல்ல. உண்மையான பொக்கிஷம் என்பது எவன் ஒரு இடத்திலே கிறிஸ்து இருக்கின்றாரோ அவனே மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நாம் அறிய முடியும். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்த்து அன்று தேவதூதன், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறினான். மரியாளும், இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று கூறுவார்கள் என்றும் அவள் கூறிக்கொண்டாள். அதற்காக மரியாளுடைய பொருளாதாரம் மாற்றம் கண்டிருந்ததா? இல்லை. இயேசு பிறந்த பொழுது ஏழைகள் செலுத்துகின்ற காணிக்கையே மரியாளும் யோசேப்பும் செலுத்தினார்கள். பொருளாதாரத்தின் அடிப்படையிலே அவர்கள் ஏழைகளாயிருந்தாலும் இயேசு அவர்களோடு இருக்கும் நிலையிலே அவர்கள் விசேஷித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய இயேசுவையும் பேதுருவைப் போல இயேசுவின் நாமத்தையும் உடையவர்களே, உண்மையான பொக்கிஷத்தை உடையவர்கள். அதையே பேதுரு இன்னும் சற்று விளக்குகிற வகையிலே 1 பேதுரு 3 முதல் 5 வரையிலான வசனங்களிலே கவனிக்கும் பொழுது, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்பது என்ன?
அழியாத அலங்கரிப்பாய் இருக்கின்ற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கின்ற குணமே என்று கூறுவதன் மூலம் நீதிமான்களுடைய வீட்டிலே பொருளாதார ரீதியாக எப்பொழுதும் பணம்தான் இருந்தால்தான் ஐஸ்வர்யம் என்று அல்ல, அவருடைய இதயத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் சாந்தமும் அமைதலுள்ள ஆவியும் நற்குணாதிசயங்களுமே உண்மையான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை உடையவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய முந்தைய யூடியூப் சேனல் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அனுதினமும் கிருபை என்ற தியானம் உங்களுக்கு முறையாக வந்தடைய எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்கள் சகோதரன் பால்ராஜ். நன்றி.